வெல்கம் பேக் கைஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டே 4ல் இருக்கோம். இன்டென்ஷன் எழுதியாச்சு. இப்போ அதை நம்ம விஷுவல் பண்ண ஆரம்பிக்கணும். 2 நிமிஷம் 2 நிமிஷம் விஷுவலைசேஷன் போதும். நம்ம மார்னிங் எழுந்திரிச்சோன்னா கிராட்டிடியூட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அண்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டோ இல்லை பாத் பண்ணிட்டோ மெடிடேஷன் பண்ணுவோம் 2 நிமிஷம். அந்த 2 நிமிஷம் முடிஞ்ச உடனே அடுத்து அப்படியே கண்டினியூவாக அடுத்த 2 நிமிஷம் விஷுவல் பண்ண போகிறீங்க. இந்த விஷுவலைசேஷன் என்னன்னா ஒரே ஒரு சீனை தான் டெய்லி விஷுவல் பண்ண போகிறீங்க, டெய்லி கற்பனை பண்ண போகிறீங்க. ஒன்று நீங்கள் மாற்றக்கூடாது. இன்றைக்கி நான் இப்போ 2 கோல் இருக்குமா, ஒரு கோலை காலையில் விஷுவல் பண்ணிக்கோங்க, இன்னொரு கோலை சாயங்காலம் இல்லை நைட்டு விஷுவல் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. அப்போ அதை தான் நம்ம டெய்லி விஷுவல் பண்ணோம். அந்த விஷுவலில் நீங்கள் என்ட்ராகும் போதே அது ஆல்ரெடி நடந்துருச்சுன்ற ஃபீலிங்ஸோட நீங்கள் என்ட்ராகும். இப்படி கண்ணை மூடி உட்காந்துறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் அந்த இடம் வீடு எப்படி இருக்குது, ஸ்பெசிஃபிக் பர்சன் கூட நீங்கள் இருக்கீங்கன்னா வீடு ஓகே. இப்போ ஆல்ரெடி நீங்கள் கமிட் ஆகிட்டிங்கன்னா என்ன ஃபீல் இருக்கும், அந்த ஃபீலோட என்ட்ராகி அந்த ஃபீல் எப்போ கொண்டு வாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் நேற்று கமிட்டட் ஆகிட்டீங்க, இன்றைக்கி எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, இப்போயே உங்களுக்கு அந்த ஃபீல் வந்துருச்சா, இந்த ஃபீலோட அப்படியே விஷுவல் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சனை எல்லாரையுமே ஆட் பண்ணி 5 சென்சஸ் என்ன பார்க்குறீங்க, என்ன கேட்குறீங்க, என்ன ஸ்மெல் பண்ணுறீங்க, என்ன டேஸ்ட் பண்ணுறீங்க, என்ன டச் பண்ணுறீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அங்கே ஒரு ஜூஸ் ஆட் பண்ணி டேஸ்ட் பண்ணுங்கள், ஒரு பெர்ஃப்யூம் ஆட் பண்ணி ஸ்மெல் பண்ணுங்கள். இந்த மாதிரி 5 சென்ஸை யூஸ் பண்ணி அதை ஃபீல் பண்ணுங்கள். ஃபீலிங்ஸ் தான் ரொம்ப முக்கியம். மைண்டோட லாங்குவேஜ் தாட்ஸ் அண்ட் இமேஜினேஷன், பாடியோட லாங்குவேஜ் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன். நீங்கள் ஃபீலிங்ஸ் பண்ணால் தான் அந்த அட்ராக்ஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கும், சீக்கிரம் உங்களுக்கு ஹேப்பன் ஆக ஆரம்பிக்கும். இதை 2 நிமிஷம் ஆரம்பத்தில் பண்ணுங்கள். நம்ம போக போக டைம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நைட் இல்லை ஈவினிங் மெடிடேஷன் முடித்ததுக்கப்புறம் விஷுவலைசேஷன். எல்லோரும் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா அந்த மைண்டை காம் பண்ணாமல் விஷுவல்குள்ளே இறங்கிடுறாங்க. அதனால தான் அவங்களுக்கு அந்த விஷுவலைசேஷன் ஹேப்பன் ஆகலை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், மைண்டை காம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த விஷுவலைசேஷன் நம்ம ஆரம்பிக்கும் போது மைண்டுக்கு கிளியராக அந்த இன்டென்ஷன் உள்ளே போகும். அந்த வைப்ரேஷன் கிளியராக சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போய் அதை யூனிவர்ஸுக்கு சென்ட் பண்ணி நம்மளோட லைஃப்பில் அந்த மேனிஃபெஸ்டேஷனை ஹேப்பன் ஆகும். ஓகே. இதை திரும்ப ஈவினிங் பண்ணிவிட்டு திரும்ப நைட் கிராட்டிடியூட் சொல்லிட்டு இன்டென்ஷன் ரைட் பண்ணிவிட்டு தூங்கிடுங்க. ஓகே. ஸோ இதை மறக்காமல் பண்ணுங்கள். எந்திரிக்கணும், கிராட்டிடியூட் சொல்லணும், இன்டென்ஷன் ரீட் பண்ணணும், ஆல்ரெடி நடந்துருச்சுன்னு ஃபிக்ஸ் பண்ணணும், ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு மெடிடேஷன் முடிச்சுட்டு விஷுவலைசேஷன், அதுக்கப்புறம் டே டைமை லிவ் பண்ணுங்கள். திரும்ப அதே மாதிரி ஈவினிங் மெடிடேஷன் விஷுவலைசேஷன். இந்த விஷுவலைசேஷனை பிரித்து பண்ணக்கூடாது. மெடிடேஷன் பண்ண கையோட விஷுவல் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கிராட்டிடியூட் சொல்லிட்டு இன்டென்ஷன் ரீட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் தூங்கிடுங்க. ஸோ இதை டெய்லி நம்ம ஆட் பண்ணுறது அப்படியே ஒரு நாள் நீங்கள் ஆட் பண்ணி இந்த ப்ராக்டிஸை நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த டேயில் மீட் பண்ணலாம். டே 4 இது டே 4. டே 5ல் நம்ம மீட் பண்ணலாம்.